அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டட்க்கு வந்து காலேஜ் ஜாயினிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப் போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ரீசன் ஏன்னா, இதில வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 9ல வந்து ஆன்டி ரேகிங் கேட்டிருக்காங்க. அது 8ல வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது இல்லாம 12ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் வித் என்வலப் கவர் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. 2 செல்ஃப் ஸ்டாம்ப்டு என்வலப் கவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே டீட்டெயிலா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா, 10த், 12த் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரிஜினல் வேணும். நெக்ஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டிகிரி அண்ட் ப்ரொவிஷனல் இல்ல அப்படின்னா, உங்களோட லெட்டர் எழுதி கூட வச்சு குடுத்துருங்க. ஏன்னா நிறைய யுனிவர்சிட்டில குடுக்கல அப்படின்றது காலேஜஸ்க்கே தெரியும். ஸோ நீங்க லெட்டர் வச்சு குடுக்கலாம். கன்சாலிடேட் மார்க் ஷீட் அதுவும் இல்ல அப்படின்னா, நீங்க ஓவராலா அதாவது எல்லா எக்ஸாமும் எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் குடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அதாவது நீங்க எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ டிகிரி அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்ல அப்படின்னா, நீங்க லெட்டர் எழுதி குடுக்க போறீங்க. தென் 4த்து எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு. 5த் வந்து பார்த்தீங்கன்னா, டிசி ஆர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே டிசிலேயே அட்டாச் ஆகி வந்துரும். ஸோ டிசி மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் அதாவது ஆன்லைன்ல எடுத்தது நீங்க அட்டையில வச்சிருந்தா கூட அத எடுத்துட்டு போலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இஃப் இட் இஸ் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா எடுத்துட்டு போணும். 7th ஒன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரில அப்ளை பண்ணா மட்டும் தான் வரும். இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் நீங்க அது மேக்ஸிமம் யாருக்குமே வராது. அத குடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. ஓகேங்களா? 2 பேர் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீம்டு யுனிவர்சிட்டி அதாவது கவர்மெண்ட் யுனிவர்சிட்டி இல்லாம பிரைவேட் யுனிவர்சிட்டில படிச்சவங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்எம், சவிதா, தென் சத்யபாமா இந்த மாரி பிரிஸ்ட் இந்த மாரி பிரைவேட் யுனிவர்சிட்டில படிச்சவங்க வந்து த ரிஜிஸ்ட்ரார் டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி அப்படின்ற நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிடி எடுத்துட்டு போணும். ₹1000 அது இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து தமிழ்நாட்ல வந்து படிக்கணும்னா ₹2000 டிடி எடுக்கணும். ஆக்சுவலி இத பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத போயிட்டு மறக்காம பாருங்க. அது யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் 9th ஒன் ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட். ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி எடுக்கணும். அத பத்தி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம போயிட்டு பாருங்க. இல்ல வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் சிலர்கிட்ட பேசி வச்சிருக்கேன். அவங்க கூட உங்களுக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. பட் சம் அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10th காலம். 10th வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ காப்பி அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. நீங்க வந்து 5ஆ கூட எடுத்துட்டு போங்க. அது கண்டிப்பா யூஸ் ஆகும். தென் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஃபார் த ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது நீங்க வச்சிருக்கீங்கல்ல, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. ஒண்ணுன்றதே நீங்க 2ஆ கூட எடுத்துக்கலாம். அது கண்டிப்பா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 12th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் என்வலப் கவர்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ₹5 ஸ்டாம்ப் கேட்டீங்க. போஸ்டல் ஸ்டாம்ப் கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் ஃபோட்டோ அந்த மாரி சில தலைவர்கள் ஃபோட்டோ போட்ட ஸ்டாம்ப் வந்து ₹5 ஸ்டாம்ப் விக்கும். அத நீங்க ஒரு 5 ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க. அது இல்லாம நீங்க வந்து அத ஒட்டுறதுக்காக லெட்டர் கவர் அதாவது லெட்டர் போஸ்ட் பண்ற கவர்ன்னு கேட்டீங்கன்னா, காக்கி கலர்ல கவர் குடுப்பாங்க. கிரீன் கலர்லயும் இருக்கும், காக்கி கலர்லயும் இருக்கும். ஸோ நீங்க வந்து காக்கி கலர்லயே கூட வாங்கிக்கலாம். அந்த கவர் வாங்கிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் என்வலப் கவர். ஸோ இதில வந்து ஓரளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே கவர் பண்ணியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில எல்லாமே கவர் ஆயிடுச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அத ஒரு வீடியோவா மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க் யூ காய்ஸ். பாய்.